ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீக் டேஸ்ல எடுத்திருந்த ஒரு ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் ஷாப்பிங் போனப்போ கிச்சனுக்கு தேவையான ஒரு சில பொருள், கிராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கிச்சன்ல மத்த பாத்திரத்தெல்லாம் ஹேண்டில் பண்றத விட இந்த செராமிக் பிளேட்டு, காஃபி கப் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பார்த்து தான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன். ஆனா என்னன்னு தெரியல. போன மாசத்துல 2 செராமிக் பிளேட்ட கீழ போட்டு தெரியாம வந்து உடைஞ்சிருச்சு. கை தவறி விழல. சிங்க்குக்குள்ள வந்து மொத்தமா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ண போடுவோம்ல. அப்போ வந்து பெரிய பாத்திரம் வந்து தெரியாம கழுவுறப்போ பெரிய பாத்திரத்த எடுக்குன்னு கீழ இருக்கிற செராமிக் பிளேட் மேல போட்டு, அந்த மாரி தான் உடைஞ்சது. அதனால இப்பலாம் இந்த செராமிக்கு, கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணா அப்படியே எடுத்து சிங்க்கு கீழ வச்சுருவேன். பாத்திரம் கழுவிட்டு லாஸ்ட்ல அத வாஷ் பண்ணி வச்சுருவேன். தெரியாம உடைஞ்சதுன்னா, நமக்கு அத கிளீன் பண்ணி ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றது பெரிய வேல. அதுவும் வீட்ல குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட வராம பாத்துக்கணும். 2 பிளேட் உடைஞ்சிட்டுன்றதுனால, பிளேட் எல்லாம் வந்து கொஞ்சம் பத்தாத மாரி இருந்தது. மெயினா ஷாப்பிங் போனதே பிளேட் வாங்கணும்னு சொல்லி தான் அன்னைக்கு. ஆனா நாங்க போறப்போ வந்து ரேட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருந்தது. அதனால இப்போதைக்கு ஒரு 2 பிளேட் வாங்கிக்கலாம். அப்புறமா பார்த்துக்கலான்னு நான் 2 ஒயிட் கலர் பிளேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிளேட்டோட வெயிட், அந்த டிசைன் எல்லாம் பொறுத்து ரேட்டுமே கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். பிளாக் கலர்ல இருக்கிற இந்த சின்ன பிளேட்டோட பிரைஸ் வந்து 157. அப்புறமா இந்த பெரிய பிளேட்டோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா 150 தான். ஆனா இது வந்து கொஞ்சம் பிளெயினா இருக்கும். அடுத்து இந்த பிளேட்டு நல்ல ஹெவியான வெயிட் புடிக்கிறதுக்கு நல்ல கிரிப்பாவும் இருக்கு. அதேமாரி சைட்லலாம் வந்து கோல்டன் கலர்ல லைன் குடுத்துருக்காங்க. அழகா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 480. அப்படியே ஜூஸ் கிளாஸும் பார்த்தோம். அங்க வந்து பேக் ஆஃப் 6 இருந்தது. ஆனா எனக்கு 2 மட்டும் போதுன்றதுனால நான் 2 மட்டும் வாங்கியிருந்தேன். நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கிரேட்டர் கொஞ்சம் ரஸ்ட் ஃபார்ம் ஆன மாரி இருந்தது. அதனால இன்னைக்கு கிரேட்டரும் வந்து ஒண்ணு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்கிட்டேன். அடுத்து இந்த கிச்சன் ஷெல்ஃப் லைனர். நான் ஆல்ரெடி கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கீழ இருக்கிற ஒரு ஷெல்ஃப்க்கு மட்டும் இது போட்டிருந்தேன். இன்னொரு ஷெல்ஃப் வந்து போடாம தான் இருந்தது. மேல இருக்கிற ஷெல்ஃப்ல இது போட்டதுக்கு அப்புறமா கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. சரி அதனால அடுத்த ஷெல்ஃப்க்கும் போட்டுடலான்னு எக்ஸ்ட்ராவா இதுல ஒரு ரோல் இன்னைக்கு போறப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கிறப்போ, அந்த கிச்சன் ஷெல்ஃப்ல ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லா திங்ஸும் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த லைனர் போட்டுட்டு வைக்கணும். கிச்சனுக்காக அன்னைக்கு வாங்குன திங்ஸ் எல்லாம் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்படியே கிச்சன்ல எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே அன்னைக்கு வரப்போ ஆல்ரெடி ட்ரெஸ் ஒண்ணு ஸ்டிச் பண்றதுக்காக குர்த்தி குடுத்துருந்தேன். அத வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் முன்னாடியெல்லாம் குர்த்தியா இருக்கட்டும், ப்ளவுஸா இருக்கட்டும், ஸ்லீவ்ல வந்து சும்மா பிளெயினா வந்து எல்போ ஸ்லீவ் வச்சு தச்சு போடுவேன். ஆனா, இப்போ வந்து எனக்கு லைட்டா அதில பஃப் வச்சு போடுறது புடிச்சிருக்கு. அதனால இப்பலாம் 1, 2 ட்ரெஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு தைக்கிறேன். இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இதே இது ஃபுல் பஃப் ஸ்லீவ் எல்லாம் வச்சு தச்சு போட்டோம்னா, நம்மள பார்க்கறக்கு ரொம்ப ஃபேட்டா காமிச்ச மாதிரி இருக்கும். ஆனா, இது வந்து மேல டாப்ல மட்டும் தானே பஃப் வருது. இது வந்து பார்க்கறக்கு நம்மள கொஞ்சம் ஹைட்டா காமிக்கிற மாரி தான் இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு நான் பீட்ரூட் சப்பாத்தி கூடவே பன்னீர் மசாலா செய்ய போறேன். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த சப்பாத்தி, பன்னீர் மசாலா காம்பினேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஆனா, எப்பவும் இந்த சப்பாத்திக்கு வெறும் தண்ணி ஊத்தி தானே மாவு பெசைறோம். இன்னைக்கு அந்த தண்ணிக்கு பதிலா பீட்ரூட் பியூரே எடுத்து அத வச்சு மாவு பெசையலான்ற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அத தோல் எல்லாம் நீக்கிட்டு ரஃப்பா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சுட்டு, அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி பியூரே எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்றதுக்காக ஸ்ட்ரெயினர்ல ஊத்துறப்போ என்னோட ஒயிட் ஏப்ரான்ல ஃபுல்லா கரை தெரிச்சிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, பீட்ரூட் கரை வெளியே. இப்ப பீட்ரூட் பியூரே ரெடி ஆயிடுச்சு. இனி எப்பவும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பெசைற மாதிரி பெசஞ்சுக்க வேண்டியதான். நான் இப்போ 1 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அந்த பியூரேவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் பெசஞ்சுக்கணும். மாவு பெசஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்ல விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டோம்னா நல்லா சாஃப்ட்டா வரும். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் மசாலா பண்றதுக்காக 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம் வந்து ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, அதில கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, கூடவே 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 3 கேஷ்யூ இதெல்லாம் போட்டு அந்த தக்காளி, வெங்காயம் நல்லா சாஃப்ட்டா குக் ஆற அளவுக்கு போட்டு வதக்கிக்கணும். இப்ப இது நல்லா வதங்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த சூடு ஆற வரைக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கிரேவி பண்றதுக்காக பட்டர் சேர்த்திருக்கேன். அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு, அது கூடவே மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணணும். இப்ப எனக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாரி இருந்தது. அதனால ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இந்த டைம்ல பன்னீருமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா கிரேவி பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில இருந்தது. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் சேர்த்துட்டு, லாஸ்ட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். அவ்வளோதான் டேஸ்டியான பன்னீர் மசாலா ரெடி ஆயிட்டு. இத சர்வ் பண்ணிடலான்னு வேற ஒரு பவுல்ல மாத்திட்டேன். ஆனா இங்க சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னோட ஏப்ரான் பாருங்க ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே பன்னீர் மசாலா கரை வெளியே. இப்போ சப்பாத்திக்கு மாவு திரட்டிட போறேன். நான் இன்னைக்கு மொத்தமா 6 சப்பாத்தி போட போறேன். பாப்பாக்கு மட்டும் சப்பாத்தில கீ போட்டு போடுவேன். எங்களுக்கெல்லாம் வந்து எப்பவுமே பிளெயினா தான் ஃபுல்கா மாரி போட்டு எடுத்துருவேன். பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். மத்தபடி சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். ஹார்டாலாம் இருக்காது. டக்கு டக்குன்னு ஒவ்வொரு சப்பாத்தியா வந்து போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. இனி சாப்பிட வேண்டியதான்.
இப்ப என்னோட ஏப்ரான் பாருங்க, கரை எதுவுமே இல்லாம நல்லா பளிச்சுன்னு இருக்கு. சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் இருக்கும்போது, ஃபுட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஈஸியா போயிடும். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. அன்னைக்கு ஈவ்னிங் மேல கொஞ்சம் வீட்ல வேலையெல்லாம் இருந்தது. பாப்பா ஸ்கூல்லேருந்து வரக்கு முன்னாடி அதெல்லாம் முடிச்சிடலான்னு ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு காலையில தான் வந்து எங்க வீட்டு வாசல்லாம் ஃபுல்லா அலசி விட்டுருந்தேன். நான் எப்பவும் கூட்டி தான் விடுவேன். இதுவரைக்கும் அலசி விட்டதே இல்ல. ஆனா அலசி விட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது, இப்போ அந்த தரையே வந்து நல்லா கிளீனா பார்க்கறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கு. அது நடக்கிறதுக்குமே கால் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு இந்த மாரி வாட்டர் கேன் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது வீட்டுக்கு உள்ள வைக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெயில் எல்லாம் அடிக்காது. அதனால இந்த கார்னர்ல வச்சிருப்பேன். இன்னைக்கு காலையில இந்த ஃப்ளோர் அலசி விடுறப்போ அத நகட்டி வச்சிருந்தேன். இப்ப எல்லாத்தையும் இந்த கார்னர்ல எடுத்து வச்சுட்டேன். சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ற இந்த நடவண்டி பார்த்தீங்கன்னா, நான் பொறந்தப்போ எனக்காக எங்க அப்பா, அம்மா ஆசாரி கிட்ட செய்ய சொல்லி வாங்குனது. ஆனா, இன்ன வரைக்கும் இது நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் ஆயிட்டு. நான் சின்ன பிள்ளையில நடந்ததுக்கு அப்புறமா, என் தங்கச்சிக்கும் இதுதான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என் தம்பிக்கும் இதே நடவண்டி தான். ஆனா, அதுக்கப்புறமா இத வந்து மாடியில போட்டு வச்சுட்டாங்க. பேரன், பேத்திக்கெல்லாம் வருங்காலத்தில யூஸ் பண்ணிக்கலான்னு. எங்க வீட்ல ஃபர்ஸ்ட்டு என் அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு வந்து 2 பசங்க. 2 பேரும் வந்து இந்த 9 மாசம், 10 மாசம் ஆனதுக்கப்புறமா இந்த நடவண்டி தான் ஓட்டி பழகுனாங்க. அதுக்கப்புறமா எனக்கு பாப்பா பொறந்தா. அதுக்கப்புறமா எங்க அண்ணனுக்கு பசங்க பொறந்தாங்க. இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் இதே நடவண்டி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்ப இந்த வண்டி இங்க எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் அண்ணா பையனுக்கு இப்போ 9 மாசம் போல ஆயிடுச்சு. அவன் நடக்க ஆரம்பிச்சுருவான்னு, இந்த வண்டி மேலருந்து மாடியிலருந்து எடுத்திருப்பாங்க போல. பாப்பா அன்னைக்கு இருந்தப்போ இத பார்த்துட்டு, "இது என்ன வண்டியாச்சுன்னு?" கேட்டிருந்திருக்கா. "இது உங்க அம்மாக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ வாங்குன வண்டின்னு சொன்னாங்களாம். எங்க அம்மா வண்டி எங்க வீட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, கார்ல அன்னைக்கு வரப்போ எடுத்துட்டு வந்துட்டா." கொண்டு வந்த அன்னைக்கு ஒரு வாட்டி ஓட்டி பார்த்தா, அதுக்கப்புறமாலருந்து இங்க வாசல்லயே தான் இருக்கு. இனிமேல் ஊருக்கு போறப்போ இத எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும். வாசல்ல எல்லா திங்ஸும் அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சுட்டு, வீட்டுக்குள்ள வந்து ஃபிஷ்க்கெல்லாம் வந்து ஃபுட்டு போட்டேன். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல இந்த ஃபிஷ் டேங்க் எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து மொத்தமா செட்டா வாங்குனது இல்ல. டேங்க் வந்து பக்கத்துல இருக்கிற அக்வாரியம்ல வந்து இந்த சைஸ்ல வேணும்னு சொல்லி வாங்குனோம். அதேமாரி இந்த ஸ்டாண்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆசாரிகிட்ட குடுத்து செஞ்சது. இந்த ஸ்டாண்டோட அந்த கால் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா குடுத்துருப்பாங்க. நமக்கு மரக்கட்டில்லாம் செய்வோம்ல, அதுக்கு குடுக்குற காலாம். அதனால நல்ல ஹெவியா வெயிட் எல்லாம் தாங்கும்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபிஷ் டேங்க்குள்ள நாங்க கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்ல. இப்ப பார்த்தா 2, 3 செடி தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாம். குட்டி, குட்டி ஃபிஷ் வந்து அந்த அளவுக்கு வேகமா செடி வந்து சாப்பிடாது. ஆனா, இதுங்கலாம் வந்து சீக்கிரமா செடி சாப்ட்டுருது. அந்த செடி வந்து வேர் விட்டு வளர்றதுக்குள்ளே வந்து இது சாப்ட்டுருது. அதுக்கப்புறமா அந்த குச்சி மட்டும் மேல மிதக்க ஆரம்பிச்சுருது. ஆனா, இந்த டேங்க்லயே இப்போ நாங்க மண்ணு வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டுருக்கோம். இன்னும் அதோட லெவல் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா, அந்த செடி வந்து சீக்கிரமா அது உள்ளருந்து புடுங்கிட்டு வராம இருக்கும். அதனால இப்போதைக்கு நாங்க பாதி செடிய வந்து பால்கனில ஒரு பாட்டுக்குள்ள வந்து மாத்தி வச்சுட்டோம். அதுல வந்து கொஞ்சம் நெறைய மண்ணு போட்டுருக்கோம். இப்போ இங்க இருக்கிற செடியெல்லாம் பரவால்ல, நல்லா வளருது. இதுல விட்டுருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா, கப்பீஸ் தான். இது வந்து அவ்வளோ வேகமா வந்து அந்த செடிய சாப்பிடவும் செய்யாது. அந்த செடிய புடுங்கியும் எடுக்காது. செடியெல்லாம் இப்போ கொஞ்சம் வளரவும் செய்யுது. பாப்பா வர்றதுக்கு டைம் ஆயிருச்சு. அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்னு வீட்ல ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன். சீனி கிழங்கு இருந்தது. பாப்பாக்கு இப்ப என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளா இந்த சீனி கிழங்குனா ரொம்ப புடிக்குது. நான் இதுல சுகரு, நாட்டு சர்க்கரை அந்த மாரி எதுவுமே போட்டு குடுக்க மாட்டேன். இத அவிச்சு அந்த தோல மட்டும் எடுத்து குடுத்துருவேன். அவளே அழகா சாப்ட்டுருவா. இப்போ ஒரு சில நாள்லாம் காலையிலேயே ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு சீனி கிழங்கு வச்சு குடும்மான்னு அவளே கேட்க ஆரம்பிச்சுட்டா. அந்த அளவுக்கு பிள்ளைக்கு பிடிச்சிட்டு போல. இந்த கிழங்கு மேல கொஞ்சம் மண்ணா இருக்கும். அதெல்லாம் போற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல ஒரு 10 நிமிஷம் அந்த ஆவியில வேக வச்சு எடுத்தாலே நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடும். பாப்பா வந்ததும் சும்மா ஒரு பிளேட்ல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சு குடுத்துருந்தேன். அவளுக்கு இந்த பிளேட் பிடிக்கலையாமா. நான் வேற பிளேட்ல தான் வச்சு சாப்பிடுவேன்னு ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டு, அதுல 3 போர்ஷன் இருக்கும். ஒண்ணொண்ணுத்துலயும் பாதி பாதியா வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அவ சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. இனி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃபோன்ல ரைம்ஸ் ஏதாவது பார்த்துட்டு, அப்படியே இத சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தான் ஹோம்வொர்க் எல்லாம் எழுத வைக்கணும். இந்த விளாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.